ஓகே, மற்றொரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன். இன்றைக்கு ஆங்கிலத்தில் ஒரு சூப்பரான விடயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகின்றோம். ஓகே, அதுக்கு முதல் எனது வீடியோவை பார்க்குகின்ற எனது நல்லுள்ளம் கொண்ட அனைத்து நண்பர்களும் கட்டாயம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அப்போ தான் இந்த வீடியோவை நாங்கள் தொடர்ச்சியாக செய்யலாம். ஓகே, இப்போ இன்றைக்கு ஆங்கிலத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி நம்ம பார்க்க போகின்றோம். அதனால முக்கியமான விடயம் சொல்லி கேட்பீங்க, என்ன டெய்லி முக்கியமான விடயம் என்ன சொல்கிறீங்க, என்ன முக்கியமான விடயம்? ஓகே, இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டாபிக்கை பார்த்தா நம்ம பார்க்க போகிறோம். சரியான? ஓகே, இன்றைக்கி நம்ம அடிக்கடி நம்ம பேசுகிற நான் வரலாம் என்றான் இருந்தேன், நான் போகலாம் என்றான் இருந்தேன், அதாவது பாஸ்டில் இறந்த காலத்தில் ஒரு விஷயம் செய்கிறதுக்கு நினைச்சிப்பீங்க, ஆனால் நடக்கலை அந்த சம்பவம். இறந்த காலத்தில் ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறதுக்கு நினைச்சிப்பீங்க, ஆனால் அந்த சம்பவம் செய்கிற நடைபெறலை. அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவீங்களா இல்லையா? நம்ம சொல்லுவோம், பாரு வராமல் சும்மா ஒரு பொய் காரணத்தை சொல்கிறான் அப்படின்றலாம் சொல்லுவோம்ல. அதுதான் அது. எப்படி நான் வரலாம் தான் இருந்தேன், என் பிள்ளைக்கு சுகமில்லாமல் போச்சு, நான் போகலாம் தான் இருந்தேன், என் நண்பன் கூப்பிட்டான், நான் சாப்பிடலாம்னு இருந்தேன், என் பாட்டி செத்து போயிடுச்சு, அப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதைத்தான் இன்றைக்கு ஆங்கிலத்தில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நான் என்று தான் இருந்தேன்னு சொல்லி நம்ம சொல்கிறதுக்கு என்ன சொல்லணும்னா, ஐ வாஸ் அபவுட் டு. எப்படி சொல்ல இங்கிலீஷில்? ஐ வாஸ் அபவுட் டு. அதை எப்படி சொல்கிறேன்னு சொன்னால் இங்கிலீஷில் ஐ வாஸ் அபவுட் டு. ஐ வாஸ் அபவுட் டுன்னா என்று தான். கிளியரா? இப்போ ஒரு சென்டென்ஸை நம்ம உருவாக்கும் போது ஐ வாஸ் அபவுட் டு ஒரு சென்டென்ஸில் பெஸ்ட் பகுதியில் சேருங்க. முதலாவது நீங்கள் அதை எழுதணும். ஐ வாஸ் அபவுட் டு எழுதிட்டீங்களா? எழுதினா கட்டாயம் கமா போடுங்க. கிளியரா? அதுக்கப்புறம் என்ன போடுவீங்கன்னு சொன்னால் வெப் பண்ண போடுங்க. கிளியரா? வெப் பண்ண போடுங்க. போட்டு உங்களுக்கு பொருத்தமான ஒப்ஜெக்டை போடலாம். அடுத்து அங்கால நீங்கள் காரணம் சொல்லணும். காரணம் சொல்றதுக்கு என்ன? பட் என்று சொல்ல போட்டு நீங்கள் காரணம் சொல்லணும். அப்போ பாருங்க, ஐ வாஸ் அபவுட் டு பிளஸ் வெப் பன், அங்கால நீங்கள் ஒப்ஜெக்டை போடுவீங்க, கமா பிளஸ் என்ன பட், அங்கால பிளஸ் ரீசன் சொல்லுவீங்க. ரீசன் ஒரு காரணத்தை சொல்ல போறீங்க. அப்ப பட்டை போட்டு தான் ரீசன் சொல்லணும். கிளியரா? இப்ப பாருங்க, நான் வரலாம் என்று தான் இருந்தேன், ஆனா வரல. வரலாம் என்று நான் இருந்தேன், ஏதோ ஒரு பிரச்சனையால அவர் வரல. அப்ப எப்படி சொல்றேன் இங்கிலீஷ்ல? நான் வரலாம் என்று தான் இருந்தேன். அவ எப்படி சொல்ற பாருங்க. வாரத்துக்கு என்ன சொல்ற இங்கிலீஷ்ல? என்ன சொல்ற? வாரத்துக்கு கம். வாரத்துக்கு என்ன சொல்ற இங்கிலீஷ்ல? கம். அப்ப எப்படி சொல்ற? பெஸ்ட்ல போடுவீங்க, ஐ வாஸ் அபவுட் டு போடுவீங்க. ஐ வாஸ் அபவுட் டு. ஐ வாஸ் அபவுட் டு கம். ஐ வாஸ் அபவுட் டு கம். நான் வரலாம் என்று இருந்தேன். எங்க வரலாம்னு இருந்த? உன்னுடைய வீட்டுக்கு. அப்ப எப்படி சொல்லுவோம்? at your home. at your home. கட்டாயம் ஒரு இடப்பொருள் நீங்க ஒரு இடத்தை நீங்க சுட்டி காட்டும் போது கட்டாயம் ப்ரீபொசிஷன் சேர்க்கணும். இந்த தனியா நம்ம ப்ரீபொசிஷன் சம்பந்தப்பட்ட வீடியோ ஒன்றுல உங்களுக்கு தெளிவா சொல்லித்தரேன். ப்ரீபொசிஷன் என்னென்ன ப்ரீபொசிஷனை எங்கெங்க பயன்படுத்துறது, ப்ரீபொசிஷன் வகைகள் என்னென்ன, அந்த ப்ரீபொசிஷன் என்னென்ன ப்ரீபொசிஷனை எங்கெங்க பயன்படுத்துறேன்னு சொல்லி நம்ம ஒரு தனி வீடியோவில் பார்ப்போம். சரியா? இப்போ பார்ப்போம். இப்போ எட் யுவர் ஹோம். யுவர் ஹோம் என்பது ஒரு இடத்தை சுட்டி காட்ட நான் எட் என்ற ப்ரீபொசிஷன் பயன்படுத்துறேன். கிளியரா? இப்போ பாருங்க, ஐ வாஸ் அபவுட் டு கம் அட் யுவர் ஹோம். நான் உடைய வீட்டுக்கு வரலாம் என்று இருந்தேன். அங்கே காரணம் வெயிட் பண்ணுங்க பாருங்க. சரியா? ஓகே, இப்போ பார்ப்போம். நான் வரலாம் தான் இருந்தேன், அவ்வளவு போதும். பிறகு பார்ப்போம். ஓகே, நான் அவளிடம் சொல்லலாம் என்றான் இருந்தேன். என்னத்தை? ஏதோ ஒன்றத்தை சொல்லதான், ஏதோ ஒன்றை பற்றி அவள் சொல்லலாம் என்று இருந்தா. அது என்னத்தை பற்றி அவள் சொல்ல போறாவோ அதான் ஆப்ஜெக்ட். என்னத்தை பற்றி சொல்ல போறாவோ, உதாரணம் ஒரு கதையை பற்றி சொல்ல போறா, இல்லை உங்களை பற்றி சொல்ல போறா, அல்லது என்ன பற்றி சொல்ல போறா, அல்லது அவங்களோட அம்மாவை பற்றி சொல்ல போறாங்க, இல்லாட்டி அவங்களோட கூட்டாளியை பற்றி சொல்ல போறாங்க, இல்லாட்டி அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சொல்ல போறாங்க. அப்படின்னு சொன்னா ஏதோ ஒன்றை பற்றி சொல்லுவாங்க தானே, அந்த சொல்றதுதான் ஆப்ஜெக்ட். கிளியரா? ஓகே, நான் அவளிடம் சொல்லலாம் என்று தான் இருந்தேன். சொல்லலாம் இது தான் என்ன? verb. அப்ப சொல்றதுக்கு என்ன சொல்ற இங்கிலீஷ்ல? say. இங்கிலீஷ்ல சொல்ல say. அப்ப பாருங்க, I was about to
I was about to say. நான் சொல்லலாம் என்று தான் இருந்தேன். I was about to say. நான் சொல்லலாம் என்று தான் இருந்தேன். யாரிடம்? அவளிடம். her. பாருங்க, I was about to say her. நான் அவளிடம் சொல்லலாம் என்று தான் இருந்தேன். அவளிடம் நான் சொல்லலாம் என்று தான் நான் என்ன செஞ்சேன்? இருந்தேன். ஆனா என்ன நடந்துச்சு? சொல்லலாம போயிட்டு. அப்ப அதை சொல்ற, நான் அவளிடம் சொல்லலாம் என்று தான் இருந்தேன். கிளியரா புள்ளியல்? அப்ப அவளிடம் நான் சொல்லலாம் என்று தான் இருந்தேன். நான் உன்னிடம் கேட்கலாம் என்று தான் இருந்தேன். கேட்கறதுக்கு என்ன சொல்லு இங்கிலீஷ்ல? கேட்கிற ஒரு பொருளை தாங்க என்று கேட்கறதுக்கு ஆஸ்க். ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு, காது கொடுத்து கேட்கறதுக்கு லிசன். நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை காது கொடுக்கிறது கேட்கறதுக்கு என்ன சொல்ற? லிசன். ஒரு விஷயத்தை பொருளா தாங்க பெற்றுக்கொள்றது கேட்பதுக்கு என்ன? ஆஸ்க். கிளியரா? இப்ப பாருங்க, நான் உன்னிடம் கேட்கலாம் தான் எப்படி சொல்ற? I was about to ask. I was about to ask. நான் கேட்கலாம் தான் இருந்தேன். யார்கிட்ட கேட்க போறீங்க? உன்னிடம். யூ போடலாம் அல்ல வித் யூன்னு போடலாம். வித் யூ, உன்னிடம். யூ உன்னிடம். இந்த ரெண்டு கருத்து வரும். நம்ம வித் யூ யூஸ் செய்வோமே, வித் யூ. பாருங்க, I was asked about என்ன? I was about to ask with you. உன்னிடம் நான் கேட்கலாம் என்று தான் இருந்தேன், ஆனா கேட்கல. கிளியரா புள்ளியல்? இப்ப நீங்க சொல்லுங்க பாப்பா. முதலாவது என்ன செய்றீங்க? I was about to போறீங்க, ரெண்டாவது verb பண்ண போறீங்க, அதுக்கு பொருத்தமான ஆப்ஜெக்ட் போறீங்க. கிளியரா? ஓகே. இப்ப உங்களுக்கு நான் தெளிவாக இதோட காரணத்தை சொல்லுவோம். காரணத்தை இப்ப நம்ம பேசுவோம். கொஞ்சம் பாருங்க. முதலாவது பாருங்க, இப்ப பாருங்க, நான் வரலாம் என்று தான் இருந்தேன். என்ன சொல்ற? நான் வரலாம் என்று தான் இருந்தேன், ஆனால் எனக்கு அவசர வேலை இருந்தது, அதனால தான் வரையாம போயிட்டு. எனக்கு அவசரமான வேலை இருந்துச்சு, அதனால தான் என்ன செஞ்சு வரையலாம போயிட்டு. கிளியரா? அப்ப பாருங்க வந்து I was about to come. நான் வரலாம் என்று தான் இருந்தேன். நான் வரலாம் என்று தான் இருந்தேன். அப்ப ஏன் வரையல? அங்கால நீங்க போட போறீங்க. காரணம் போடுறதுக்கு என்ன போறீங்க? பட். ஆனால் நான் வரலாம் என்று தான் இருந்தேன். நான் வரலாம் என்றால் நான் இருந்தேன். நான் வரலாம் என்றால் நான் இருந்தேன், ஆனால் எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு. இது என்னத்துல பேச போறீங்க? பாஸ்ட்ல பேச போறீங்க. பாஸ்ட்ல வேலை இருந்துச்சு. இருந்துச்சுன்னு சொல்றதுக்கு என்ன சொல்லுத? பாஸ்ட்ல had. பாஸ்ட்ல பேசுறது என்ன சொல்ற? had. அப்ப I had some work. I had some work. பாருங்க, நான் வரலாம் என்று தான் இருந்தேன். I was to come but I had some work. நான் வரலாம் என்று தான் இருந்தேன், ஆனா எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு, அதனால தான் வரல. கிளியரா? அப்ப had என்பது have has past என்பதுனால அந்த past தான் நீங்க யூஸ் பண்ணலாம். கிளியரா புள்ளியே? ஓகே. அடுத்த கேள்வியை பாருங்கப்பா. நான் உன்னிடம் கேட்கலாம் என்று தான் இருந்தேன், ஆனா நீ போயிட்ட. எப்படி சொல்ற? பட் கட்டாயம் போடுவீங்க. பட் பட் நீ போயிட்ட. எப்படி சொல்ற? போறதுக்கு சொல்ற you left. leave the past என்ன? left. you left. நீ போயிட்டாய். பாருங்க, I was about to ask with you. உன்னிடம் நான் கேட்கலாம் என்று நான் இருந்தேன், but you left. ஆனா நீ போயிட்டாய். கிளியரா புள்ளியல்? ஓகே. இந்த இப்ப நான் உங்களுக்கு ஒரு 2 கேள்வி தரேன். அந்த 2 கேள்வி நீங்க செய்யுங்க பாப்போம். டக்குனு செய்யுங்க பாப்போம். முதலாவது பாருங்க, என்னன்னு சொன்னா, நான் படிக்கலாம் என்று தான் இருந்தேன், ஆனா என்ன? என் கூட்டாளி வந்து என்ன செஞ்சான்?
கோல் பண்ணிட்டான். கூட்டாளி கோல் பண்ணிட்டான். நான் படிக்கலாமன்னு தான் இருந்தேன், ஆனா கூட்டாளி கோல் பண்ணிட்டான். எப்படி சொல்ல? நான் படிக்கலாமன்னு தான் இருந்தேன். எப்படி சொல்லும்? I was about to study. I was about to study. நான் படிக்கலாம் என்று தான் இருந்தேன். I was about to study. நான் படிக்கலாம் என்று தான் இருந்தேன். I was about to study. நான் படிக்கலாம் என்று தான் இருந்தேன். ஆனால் என்னங்க? பட் என்னுடைய ஃப்ரெண்ட் கால் பண்ணிட்டாரு, கால் எடுத்துட்டாரு. என்ன சொல்லுவோம்? My friend called. என்ன பாஸ்ட்ல சொல்லுவீங்க நீங்க? My friend called me. அவர் எனக்கு கால் பண்ணிட்டாரு. பாருங்கப்பா, I was about to study but my friend called me. நான் படிக்கலாம் என்று தான் இருந்தேன், ஆனா என்னுடைய நண்பன் எனக்கு கால் பண்ணிட்டாரு. விளங்கிட்டா பிள்ளைகள்? ஓகே, இன்னொரு உதாரணம் வந்து நம்ம பார்ப்போம். சரி, இப்ப பாருங்க, நான் குளிக்கலாம் என்று தான் இருந்தேன். குளிக்கிறதுக்கு என்ன சொல்ற இங்கிலீஷ்ல? டேக் பாத். குளிக்கலாம்ன்றதுக்கு என்ன சொல்ற இங்கிலீஷ்ல? டேக் பாத். குளிக்கிறதுக்கு டேக் பாத். டேக் பாத் என்ன? குளிக்கிற. அப்ப டேக் பாத் என்ன? குளிக்கிற. நான் குளிக்கலாம் என்று தான் இருந்தேன், ஆனா அங்க தண்ணி இல்ல. எப்படி சொல்ற? நான் குளிக்கலாம் என்று தான் இருந்தேன், அங்க தண்ணி இல்ல. I was about to take bath. I was about to take bath. நான் குளிக்கலாம் என்று தான் இருந்தேன். கிளியரா? அப்ப டேக் பாத் என்ன? குளிக்கிற. டேக் பாத்னா குளிக்கிற. பாருங்க, I was about to take bath. நான் குளிக்கலாம் என்று தான் இருந்தேன். but ஆனால் என்னது? அங்க தண்ணி இல்லாம இருந்துச்சு. அங்க தண்ணி இல்ல. எப்படி சொல்றாங்க? தண்ணி இல்ல. there was பாஸ்ட்ல பேசணும். there was no water. அப்ப பாருங்க, அப்ப நான் குளிக்கலாம் என்று தான் இருந்தேன். அப்ப பாருங்க, I was about to take bath. நான் குளிக்கலாம் என்று தான் இருந்தேன், but there was no water. ஆனா அங்க தண்ணி இல்ல. கிளியரா? இப்ப இத நீங்க நிறைய சொல்லலாம். அவன் குளிக்கலாம் என்று தான் இருந்தான். எப்படி சொல்ற? He was about to take bath. அவன் குளிக்கலாம் என்று தான் இருந்தான். அவள் குளிக்கலாம் என்று தான் இருந்தாள். எப்படி பாருங்க? She was about to take bath. ஆனால் but there was no water. ஆனா அங்க தண்ணி இல்ல. கிளியரா பிள்ளைகள்? ஓகே, அடுத்து பாருங்க. அப்போ நான் உனக்கு கால் பண்ணலாம் என்று தான் இருந்தேன். நான் உனக்கு கால் பண்ணலாம் என்றான் இருந்தேன், ஆனா எனக்கு மறந்துட்டு. கிளியரா? நான் உனக்கு கால் பண்ணலாம் என்று தான் இருந்தேன், ஆனா எனக்கு மறந்துட்டு. எப்படி சொல்லலாம்? I was about to call. யாருக்கு? உனக்கு அல்ல உங்களுக்கு. அப்ப பாருங்க, I was about to call you. நான் உனக்கு கால் பண்ணலாம் என்று தான் இருந்தேன். பாருங்க, I was about to call you. நான் கால் பண்ணலாம் தான் இருந்தேன், but ஆனால் எனக்கு மறந்துட்டு. மறக்கிறதுக்கு என்ன சொல்ற? forget. என்ன? மறந்துட்டு. இதுல past என்ன? forgot. but I forgot. I was about to call you but I forgot. நான் உனக்கு கால் பண்ணலாம்னு தான் இருந்தேன், ஆனா எனக்கு மறந்துட்டு. நான் சமைக்கலாம் என்று தான் இருந்தேன், ஆனால் என்ன? கறி வாங்கல அல்லது என்ன இறைச்சி வாங்கல. எப்படி சொல்ல? அல்லது உணவு வாங்கல அல்லது அரிசி வாங்கல. ஏதாவது ஒன்று சொல்ல முடியாது. ரீசன் நம்ம சொல்லுங்க. நான் சமைக்கலாம்னு தான் இருந்தேன். எப்படி சொல்லுவோம்? I was about to
சமைக்கிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷ்ல cook. I was about to cook. நான் சமைக்கலாம் என்று தான் இருந்தேன். I was about to cook. நான் சமைக்கலாம் என்று தான் இருந்தேன். ஆனால் but என்ன அரிசி வாங்கல, அரிசி வாங்கவில்லை. எதிர்மறையில வாங்கல, எதிர்மறையில இல்ல சொல்றதுக்கு என்ன சொல்ற? எதிர்மறையில இறந்த காலத்துக்கு சொல்றதுக்கு என்ன சொல்றேன்னா டீடைல் பாவிக்கணும் நம்ம டீடைல். விளங்குதா? பட் என்ன ரைஸ் என்ன but I didn't buy rice. பாருங்க சொல்ற I was about to cook. நான் சமைக்கலாம் என்று இருந்தேன். But I didn't buy rice. ஆனா நான் அரிசி வாங்கல. கிளியரா புள்ளியர்? அடுத்து பாருங்க அப்போ இப்போ நான் சொல்றேன் நான் தூங்கலாம் என்று தான் இருந்தேன் ஆனா கரண்ட் போயிட்டு. எப்படி சொல்றேன்? நான் தூங்கலாம் என்று தான் இருந்தேன் ஆனா கரண்ட் போயிட்டு. சொல்லுங்க பாப்போம். கரண்ட் பவர் போயிட்டு. பவர் போனா தூங்குற கஷ்டம் தானே. அப்ப எப்படி சொல்லுங்க அப்பா? நான் தூங்கலாம் என்று தான் இருந்தேன் ஆனா கரண்ட் போயிட்டு அல்லது பவர் போயிட்டு. எப்படி சொல்லுங்க அப்போ? எப்படி சொல்ற? நான் தூங்கலாம் என்று தான் இருந்தேன். அப்ப எப்படி சொல்ற இங்கிலீஷ்ல? வெரி குட், எக்ஸலென்ட். எப்படி சொல்ற? I was about to sleep. தூங்குறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷ்ல? sleep. தூங்குறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷ்ல? sleep. I was about to sleep. I was about to sleep. நான் தூங்கலாம் என்று தான் இருந்தேன். But ஆனால் அவர் சொல்றார் நான் தூங்கலாம் என்று தான் இருந்தேன் ஆனால் என்ன போயிட்டு? கரண்ட் போயிட்டு. பவர் போயிட்டு. But the power என்ன? went off. பாருங்க சொல்லுது I was about to sleep. நான் தூங்கலாம் என்று தான் இருந்தேன் ஆனால் the power went off. Went off என்ன? போயிட்டு. went off னா போயிட்டு. கரண்ட் போயிட்டு. பவர் போயிட்டு. the power went off. கரண்ட் போயிட்டு. பாருங்களே கிளியரா பிள்ளையே? ஓகே, உங்களிடம் நான் இப்போ 2 கேள்வி தரேன். அந்த 2 கேள்வியை நீங்க செய்து கட்டாய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஒன்று, நான் வெளியால போகலாம் என்று தான் இருந்தேன் ஆனா மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு. மழை கேளுன்னு நான் வெளியால போகலாம் என்று தான் இருந்தேன் ஆனா மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு. கிளியரா? ஓகே, இதை பார்ப்போமே. பார்த்துட்டு அடுத்த கேள்வி தானே. இப்போ நான் வெளியால போகலாம் என்று தான் இருந்தேன். எப்படி சொல்றேன்? I was about to go. நான் வெளியால போகணும். எங்கேயா போகணும்? இந்த அவுட்சைட். அவுட்னு சொல்லலாம், நீங்க அவுட்சைட்னு சொல்லலாம். அவுட்னா ஓகே, ஆன்சர் ஓகே. பாருங்க, I was about to go out. நான் வெளியால போகலாம் என்று தான் இருந்தேன் ஆனால் என்ன நடந்துட்டு? மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு. எப்படி சொல்ற? மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு சொல்லுங்க அப்ப. எப்படி சொல்லுங்க? பட் மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு. பட் it started training. பாருங்க, I was about to go out but it started training. நான் வெளியால போகணும் என்று தான் நினைச்சேன். இப்போ வெளியால போகணும் என்று ஆரம்பிக்கக்குள்ளே மழை பெஞ்சிட்டு. கிளியரா? ஓகே, இன்றைக்கு படித்த விஷயம் உங்களுக்கு பூரணமாக விளங்கிக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கின்றேன். விளங்கிதானே? அப்போ இதெல்லாம் நீங்கள் எழுதி எடுத்து நோட்ஸ் எல்லாம் அவங்களோட பயிற்சி கோப்பியில் எழுதி எடுத்து நீங்களோட ஃபிசிக்கல் லைஃபுக்கு நீங்கள் கொண்டு வந்து அதை ப்ராக்டிக்கலாக கொண்டு வரும்போது தான் ஆங்கிலம் 100% நீங்கள் பேசலாம். அதில் எந்த வித மாற்றம் இல்லை. ஆங்கிலம் என்பது very important of you all in your life, in your future. That language is very important of you all. So that language is very important. So you must learn that language. So, விளங்குதா? You don't care of the language.
பிகாஸ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஃப் யூ. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மொழியாக்கி. ஸோ நீங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் இதை கைவிட இயலாது. ஏன்னு சொன்னால் ஆங்கிலம் தான் லைஃப். த இங்கிலீஷ் இஸ் த லைஃப் இன் திஸ் வேர்ல்ட். இஃப் யூ ஃபைண்ட் அ வெல் ஃபைட் ஜாப் இன் யோர் ஃபியூச்சர் யூ மஸ்ட் லேர்ன் த லாங்குவேஜ். விளங்குதா? அப்போ நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு நல்ல தொழிலை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் ஆங்கிலம் சொன்னால் யூ மஸ்ட் லேர்ன். நீங்கள் ஆங்கிலம் படிச்சே ஆகணும். விதிவிலக்கே இல்லை அதில். ஸோ ஆங்கிலம் தான் லைஃப். இப்போ காலத்தில் லைஃப் வந்து ஆங்கிலம் தான் பிள்ளை. கிளியரா? ஓகே, உங்கள்கிட்ட நான் 2 கேள்வி சொல்றேன். ஒன்று என்ன சொன்னா, என்ன சொல்றேன், முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னா, ஓகே, அவன் பாடத்துக்கு போகலாம் என்று தான் இருந்தான். நல்லா கேளுங்க. சரி, அவன் தேவையே இவிட. நான் பாடத்துக்கு போகலாம் என்று தான் இருந்தேன், ஆனா கதவு லொக் ஆயிட்டு, டோர் லொக் ஆயிட்டு. நல்லா யோசிச்சுக்கிடுங்க. நான் பாடத்துக்கு போகலாம்னு தான் இருந்தேன், ஆனால் டோர் லொக் ஆயிட்டு. முதல்ல கேள்வி. ரெண்டாவது, நான் உனக்கு கால் பண்ணலாம்னு தான் இருந்தேன், ஆனால் அங்கே கவரேஜ் இல்லை. என்னது? ரெண்டாவது கேள்வி, நான் உனக்கு கால் பண்ணலாம்னு தான் இருந்தேன், பட் தேர்ஸ் நோ கவரேஜ். இல்லைங்களா? அங்கே கவரேஜ் இல்லை. கிளியரா பிள்ளைகள்? ஓகே, இன்றைக்கு படித்த விஷயம் உங்களுக்கு 100% விளங்கிக்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, மற்றும் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் உங்கள் ஆசன் முர்ஷாத். ஓகே, பாய்.